Hi, hello friends, welcome back to our channel. நான் வந்து இது தீபாவளி அன்னைக்கு எடுத்த vlog எடிட் பண்ணி போடலாம் டைம் போயிட்டே இருக்கு போடவே இல்லை. இன்னைக்கு தான் எடிட் பண்ணியிருந்தேன். அதான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் என்னென்னா இட்லி தலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் தம்பியும் போய் மார்னிங்கே போய் தலைக்கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தலைக்கறி குழம்பு என் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்த்துடலாங்களா. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பட்டை சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வரமிளகா மல்லி சேர்த்து அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இந்த பக்கம் அப்படியே அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு சீவி வச்சுருந்தது சேர்த்துக்கிட்டேன். ஓரளவுக்கு லேஸ் பிங்க் வந்த உடனே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஆறுன உடனே ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு செலவெல்லாம் எடுத்ததை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த பக்கம் அப்படியே வெங்காயம் பூண்டி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிளகா மல்லி எல்லாம் ஃபஸ்ட்டு அரைப்பட்டுட்டு அப்புறமேட்டு வந்து வெங்காயம் பூண்டு தனியாக அரைச்சோம்னா நல்லா வந்து ஸ்பைன் பேஸ்ட்டாக வந்து அரைப்பட்டுரும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் அரைப்பேன். குழம்புமே சூப்பராக இருக்கும். அம்மா வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி க்ரீனிஸாக சூப்பராக இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படியே இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னும் பார்த்து கரண்ட் வேறு இல்லை, அதனால் மாடிக்கு போய் தான் வந்து அரைச்சிட்டு வந்தோம். அதனால தான் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் வெளிச்செல்லாம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ. இந்த பக்கம் அப்படியே இட்லி எல்லாம் ஊற்றி வச்சிட்டேன். ஊற்றி வச்சுட்டு கறி குழம்புக்கு தேவையான வேலையை தான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கறியெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் இந்த பக்கம் கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே தலைக்கறி சேர்த்துக்கிட்டேன். தலைக்கறியில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு ஓரளவுக்கு உப்பு கறியாட்டம் வெந்து வந்துடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் இட்லியுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த குண்டா 10ன்னு சொல்லி தான் கறி குழம்பு வச்சது. கடைசியாக பார்க்கும்போது கறியே வந்து 3/4 குண்டா வந்தனால இதெல்லாம் சாந்துன்னு ஊற்றணும், பொங்கி வந்தால் கீழே போயிடும்னு சொல்லி கேன்சல் பண்ணி இன்னொரு குண்டாவுக்கு மாற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் அப்படியே இட்லி எல்லாம் ஆர் பாக்ஸில் ஃபுல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் அப்படியே தலைக்கறி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மிக்சிலே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் மூடி வச்சுட்டேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மூளை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அன்றைக்கி எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து இட்லி தலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.